நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி, அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிடியும் சாமி. அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி, பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி. மெய்ஞான வழிகாட்ட அவதரித்தார் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. ஒரே ஒரு சிற்றின்பம் பேரின்பம் சொன்னீங்க. கண்டிப்பா சிற்றின்பம் வேண்டாம். அந்த பேரின்பத்துக்கு அடையிற வழி அதை மட்டும் எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு குரூப் கொடுக்குறீங்க. அதுதான் எங்க யோகா பாதை. நீங்க வந்து சரியை கிரியை யோகம் 4 பாதை சொல்லுங்க. புரியுமா சொன்னாக்க எலிமெண்டரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, மேல்நிலைப்பள்ளி, காலேஜ் 4 பதங்குது இல்லையா? எடுத்த உடனே பண்ணா போடுவாங்க, பென்சில பேனால போட்டு காட்டுவாங்க. அதுல இருந்து வந்தாக்க அப்புறம் எழுத்து படிக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போயிடலாம். உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஒன்றா போடுற மாதிரி. இதுல சரியை கிரியை யோகம் ஞானம். சரின்றது எல்லாம் உங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்டு வந்துருங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? அப்படி கும்பிட்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்து பண்ண அது ஒரு அம்மாவால தான் சரி. ஓம் சரி காப்பாத்து ஈஸ்வரன், ஓம் நம சிவாய, நாராயணா ஓ நமோ நாராயணா. இப்படி அது பேரை சொல்லி கும்பிடும்போது அது கிரியா மாறிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இது யோகம். யோகம்னா இது நம்மளே தேர்றது. கடவுள் எங்க இருக்குது அதுக்கு வரைக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம போய் சாமி கும்பிடுவோம், நம்ம எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம பாட்டெல்லாம் பாடணும், அப்பயும் ஒண்ணுமே சொல்லலை. இப்ப என்ன பண்ணணும்னா யோகம் தியான முறையில போகணும். அதுக்கு வந்து அந்த பயிற்சி வாங்கி சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த வழியில் போனீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நீங்க இங்க போய் வர்றதுக்கு இது அனுபவம் மாறும். இது சொன்னா அப்போ நாம தான் போகணும், அது தேடி நாம போகணும். நீங்க வந்ததே ஏதோ புண்ணியம் வேணாம் வந்துட்டுலாம் வந்துருக்கு. அதனால இதுக்கு அடுத்த என்ன பண்ணிட்டு உங்க வயசு முடிவு என்ன வயசு ஆகுது? இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல வந்துட்டீங்கன்னா கடவுள் பிடிச்சி இப்ப நீங்க வந்து ஒரு பாடமா 2 பாடமா வாங்கி வயசு நல்லா பண்ணீங்கன்னா அந்த கடவுள் இங்கதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு குழந்தை இருக்குது, நீங்க ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தூரத்துக்கு இருக்குது, நீங்க ரொம்ப தூரத்துக்கு போவதே என்றீங்க, உங்க பொண்ணு கூட எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, இப்ப நேர்ல பாக்கணும். எங்க இருக்கிற பொண்ணு மட்டும் பேசிக்கிறீங்க, நேர்ல பாக்கணும், ஆசை இருக்குது. ஒன்றும் பண்ணாதானே பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ப பொண்ணு உங்க பொண்ணுக்கு கடவுள் கடவுள் தெரிஞ்சு வந்துக்கிறீங்க, அது போறது முயற்சி பண்ணுங்க. அது கொஞ்சம் காட்டுவோம், அந்த முயற்சி தான். ஆமா, அப்ப அந்த முயற்சி நான் பார்க்கணும், நான் தெரியணும்ன்ற வைராக வச்சுக்கினா அப்ப உங்களுக்கு என்ன வரும்? நம்ம கடவுளை பார்க்கணும். இந்த பிரிவில் அடுத்த பிரிவில் பிடிக்கலாம். எத்தனை பேரும் பிறந்த செத்துனே இருக்கிறோம். இப்ப நீங்க பிறந்த செத்தே ஆகணும், பிறக்காதுன்னா சாவ போறது. அதனால நம்ம அதுக்கு நான் வண்டியில் போகணும். பயிற்சி வாங்குங்க, வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, உபதேசம் வந்து கொடுப்பாங்க, வாங்குங்க, அந்த பயிற்சி பண்ணுங்க. அப்போ வந்து கடவுளை பற்றி உணரலாம். அப்புறம் அடையதை பத்தி அவன் இறைவன் வழி காட்டுவான். அந்த மாதிரி தான் ஆமா. இப்ப 2வது நிலை, 2வது வந்து 3வது நிலை. இதை கடந்தாதான் நான் இதுல கடந்து போனாதான் 4வது நிலை. ஆமா ஆமா, வரணும், வந்தாதான் கிடைக்கும். பசி இருக்குது, பசிக்குது, சாப்பிடணும். உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நீ செஞ்சு சாப்பிடுங்க. சரி தெரியலன்னா தேட வேண்டியதான். அது வழியில எவ்வளவு போட்டுறாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வழி தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். அதே மாதிரி கடவுள் பசி அதை கேளுங்க, வந்து ஆகணும், இல்லைன்னா அது கிடைக்காது. ரொம்ப நல்ல விளக்குங்கய்யா, நன்றி நன்றி நன்றி. ஐயா இன்னொரு டவுட் இல்லையா, வீட்டுல எல்லாம் புலால் சாப்பிடுறாங்க, முழுசா நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு தீட்சை வாங்கிக்கணும், இந்த பாடம் எடுத்துக்கணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்குது. எல்லாரும் சனிக்கிழமை ஒரு நாள் தவிர அத்தனை பேர் சாப்பிடுறோம். எனக்கு இது ஒரு மன உளைச்சலா இருக்குது. நம்ம சொல்ல முடியாது, கடவுள் தேடி வேண்டிங்களா? இப்ப நீ ஒண்ணு இல்ல கோயில்கள் போவீங்களா?
இல்ல போக மாட்டேன். அது தப்புன்னு தெரியுதுல்ல. நமக்கு தான் அது ஒரு விஷயம். அடுத்தவங்க கூட தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எவனா கறி செஞ்சுட்டு ஆகுது நமக்கு என்ன பச்சு? இல்லையா? நான் யோசிக்க என்னோட மாட்டேன். வார்த்தைகள், என்னோட ரத்தங்கள் யாரோட தெரியுதாமா? அது ஒண்ணு இல்லம்மா. இப்போ ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் கறி தின்றேன். தின்றதுதான் ரத்தமா மாறப்போகுது. இந்த ரத்தம் தான் விந்தா மாறப்போகுது. அந்த விந்து தான் கடவுள் அடைய போகுது. நீங்க வந்து இப்போ கோழி தின்றீங்க, கோழி குணம் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஆடு தின்றீங்க, ஆடு குணம் தான் இருக்க போகுது. நீங்க அதான் பண்ணுவாரு. ஆமா, அதை நாம அதை வந்து நம்ம ஒதுக்கி தொடர்ந்தாலேயோ படத்தாலேயோ ஒன்றும் வரப்போகுது. இதை சாப்பிட்டாதான் மாறப்போகுது. ஓ வேப்ப மாட்டேங்குது. வேப்ப மாட்டேன் இன்னைக்கு என்ன சிவாயா வேப்பம் கூட இருக்குங்கய்யா. வேப்பம் கோட்டை. வேப்பம் வேப்பம் என்ன பாத்துக்கிறீங்களா? பார்த்துக்கோங்க. வேப்ப நான் அத்தியாச்சு. நான் இனிப்பாக சாப்பிட முடியுமா? இப்ப தேங்காய் ஆட்டுறோம், கடலக்காய் கொடை ஆட்டுறோம், எள்ளு ஆட்டுறோம். அதோட குணம் அதுக்கு வருது இல்ல. அதே போல நீங்க என்னென்ன சாப்பிட்டு அந்த குணம் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நல்லனாக்கா அதெல்லாம் வேணாம்னு ஒதுக்கி விட்டுருங்க. யாருக்கும் ஆமா அதில் தான் வரும். நீங்க அதை விட்டுட்டு நான் கோழி திருட்டு, ஆடு திருட்டு, மீனை திருட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு இப்படி வரக்கூடாது. எப்படி வராது? நான் யோகிக்கமா இருக்கமா? எனக்கு வேணும் விட்டுறோம். அது எனக்கு அப்படி கிடையாது. அது இது நம்ம ஒண்ணு நீ செஞ்சு கொடுங்க, வியாபாரம் பண்ணுங்க, அது தொழில் இல்ல. நீ செஞ்சு கொடுங்க, அது கடமைன்னு விட்டுருங்க. நீங்க சாப்பிடாதீங்க. இந்த பாதிக்கத்தை நீங்க சாப்பிடாதீங்க. ஐயா அதான் படிச்சு படிச்சு சொல்லுவாரு, ஆன்மீகத்தை தேடி வர அசைவம் சாப்பிடக்கூடாது. அது மக்கள் சாப்பிட்டு போறான், நமக்கு என்ன பச்சு? அது இல்லையா? அது இப்ப அப்படியே அடுத்த நாள் வீடு காலையில எந்திரிச்சு அது இன்னொரு விஷயம். அது 6 மணிக்குள்ள குளிக்கணும், விளக்கேத்தணும். 6 மணிக்குள்ள அந்த வீடு போட முடியாது. இறந்தா கோமியை போட முடியாது. இறந்தா காசி போட முடியாது. அது ஒரு இதா இருக்கியா? கருத்துன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. வயிறுல சுடுகாடு. நம்ம சுடுகாடு தூரமா இருக்கு. ஒரு மனுஷன் சுடுகாடு ஏறனா ஆடு கோழி மாடு தான் போட்டு நீங்க அதை போட்டீங்கன்னா 9 நாளைக்கு அது உள்ளதான் இருக்கும். அந்த ஸ்மெல் இப்ப நீங்க ஒரு கோழியோ மீனோ எதையோ சாப்பிட்டீங்க, அசைவ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா 9 நாளைக்கு உடம்பு தான் இருக்கும். நீங்க அதுக்கு தண்ணி ஊற்றி போயிட்டா மட்டும் அந்த சுடுகாடு போயிடுமா? நீங்க சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு பக்கம் அதெல்லாம் தேவையில்லை. அது மத்தவங்க எப்படி எடுத்து போறாங்க, நமக்கு அது வேணாம். அது நம்மளோட ரத்த பந்தங்களா இருந்தாலும் கவலை நமக்கு தேவையில்லை. நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு இடத்துல வரும். சரிங்க. நீங்க அடுத்தவங்க சேர்ந்த யார் வரும்? அதுதான் தாய் மொழி வேற, வாயு வயிறு வேறனாங்க. தாயா புள்ளியா இருந்தாலும் வாயு வயிறு வேற. ஆனா அந்த தாய் வயிற்றுல புள்ள இருக்கும் போது எல்லாம் ஒண்ணுதான். புள்ள வெளியே வந்துட்டப்ப வாயு வயிறு வேற. ஆமா. இப்ப நீங்க வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நீ சாப்பிடறது அந்த குழந்தைக்கு, நீ என்ன நினைக்கிற அதான் அந்த குழந்தைக்கு எண்ணம் எல்லாமே அதுக்குள்ள அப்படியே பாஸ் ஆகும். ஆனா வெளியில வந்துட்டா அது தண்ணிப்பட்ட வைக்கும் போது உங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது. அதனால அது நீங்க வந்து அதை பிரிச்சு பாருங்க. நீங்க உதவி சேர்த்துக்காதீங்க. உண்மையிலே இந்த பாதிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. மிக்க நன்றி. ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு? ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு? வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு, வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு. உலகமெல்லாம் பரவியது சாமியோட பேரு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமகனார் ஆசி பெற்றவர்க்கு வாழ்க்கையிலே துன்பம் எல்லாம் தூசி. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமகனார் ஆசி பெற்றவர்க்கு வாழ்க்கையிலே துன்பம் எல்லாம் தூசி. அவர் வழங்கும் அறிவுரையை அன்றாடம் யோசி, அவர் வழங்கும் அறிவுரையை அன்றாடம் யோசி. அம்மையப்பன் குரு தெய்வம் அனைவரையும் நேசி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. நீயும் நானும் ஆடும் பொம்மை அவனிடத்தில் நூலு, அவனை அறிய சாமிகளின் உபதேசம் கேளு. நீயும் நானும் ஆடும் பொம்மை அவனிடத்தில் நூலு,
அவனை அறிய சாமிகளின் உபதேசம் கேளு. பழரசமாய் இனிக்கும் அதை பருகி நீயும் பாரு. பழரசமாய் இனிக்கும் அதை பருகி நீயும் பாரு. பரவசமாய் மாறும் உள்ளம் சாமி சரணம் பாடு. சாமி நம்ம